ஹலோ கைஸ், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே முதல் ஆளாக போனது திவாகர். ஆனால் போகிறதுக்கு முன்னாடியே விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி அனுப்பிச்சாப்புல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவாகர், உங்களை நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம். நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் என்னென்ன பேசுவீங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதை நீங்கள் ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இட்ஸ் மீன்ஸ் உள்ளர போயும் நான் ஒரு நடிப்பறக்கன், மறுபடியும் நீங்கள் வந்து நடித்து காட்டலாம் அவசியம் இல்லை. ஸோ அதனால் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுங்க. புதுசாக மக்கள் வருவாங்க, அவங்கக்கிட்ட பழகுங்க. ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லி அனுப்பிச்சிருப்பாப்புல. ஆனால் மனுஷன் உள்ளர போன உடனே தன்னுடைய வேலையை காமிச்சிட்டாரு. ஏன்னா அது அவருடைய ஆசையாம். மறுபடியும் உள்ளர போய் நான் ஒரு நடிப்பு அறக்கன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அவர் பண்ண ஆக்டிங் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டே வந்துருந்தார். அதில் கொஞ்சம் சூர்யா, அதுக்கப்புறம் விக்ரம், அதுக்கப்புறம் நம்மளுடைய சிவாஜி சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு போனாங்க. இதை கூட விட்டுருவோம். அடுத்த ஒரு விஷயத்துக்கு வந்து வருவோம். முதல்ல வந்தது நம்மளுடைய திவாகர், ரெண்டாவதாக வந்தது அரோரா சிங்க்லர், மூணாவதாக வந்தது எஃப்ஜே அப்படின்ற ஒரு ஆள். ஸோ இவங்க 3 பேர் உள்ளர போயிருக்காங்க. 4வதா விஜே பார்வதி வர வேண்டியது இருக்குது. ஸோ அப்படி வந்து வந்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய அரோரா சிங்க்லர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒன்று சொல்கிறாங்க, சரியாக தூங்கலப்பா நைட்டெல்லாம், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே கிட்டேயும் பக்கம் இருக்கக்கூடிய திவாகர் கிட்டேயும் சொல்லிட்டு இருக்காங்க. பக்கம் இருந்த திவாகர் என்ன சொல்லிட்டாருன்னா, அரோரா உங்களுக்கு கண்ணு அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா, ஆனால் ஆமாங்க, சில பேருக்கு கண்ணு ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி திவாகர் சொன்னாப்புல. உடனே எஃப்ஜே இருக்கார்ல, அந்த மனுஷன் பயங்கரமாக இருக்காப்புல. சொல்லப்போனால் பயங்கர ஆக்டிவாக இருக்கார். ஒன் சைடு இருந்து பார்த்தா முகேன் ராவ் மாதிரி வந்து இருக்காரு. அந்த மனுஷன் பட்டுன்னு போட்டு உடச்சிட்டாப்புல ஒரு விஷயத்த. என்னென்னா, தங்கதுரை இதெல்லாம் வேணாம் தங்கதுரை அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு என்ன சொல்லிட்டாருன்னா, அண்ணா அந்த பொண்ணு உனக்கு வந்து பேத்தி மாதிரி இருக்குண்ணா அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. சொன்ன உடனே மனசு திவாகருடைய மனசு பாவங்க உடஞ்சி போயிடுச்சு. ஏன்னா கலைஞர் டிவியில் இந்த தமிழா தமிழா அப்படிங்கிற ஒரு ஷோவெல்லாம் வருது இல்லையா, அதில் போய் பொண்ணு தேடினு இருந்தார் மனுஷன். இன்னும் கல்யாணம் கூட ஆகலை, பொண்ணு தேடிட்டு இருக்காரு. நல்ல வரன் கிடைச்சா கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்காரு. இவ்வளோ பெரிய நேஷ்னல் டெலிவிஷனில் மனுஷனை நீங்கள் வந்து தாத்தா மாதிரி இருக்கீங்க, அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு வந்து பேத்தி மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் மனுஷன் என்ன பாடுபடும் அந்த மனுஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. ஆனால் மனுஷன் அதெல்லாம் பொருட்படுத்திக்கிட்டு அமைதியாகவே இருந்துட்டு இருந்தார். அரோரா சிங்க்லர் ஒரு பக்கம் சிரித்தாங்க, அந்த பக்கம் எஃப்ஜே இன்னொரு பக்கம் சிரிக்கிறாப்புல. சரி எங்கேயோ ஒன்று சிரிச்சிட்டுருங்கடா, நான் வந்து அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திவாகர் அவர்கள் அமைதியாகிட்டாப்புல. திவாகரண்ணா உங்களுக்கு எதுக்குண்ணா இந்த வேலை, அமைதியாக இருக்கலாம், எதுக்குன்னா வாயை குத்து வம்பு வாங்கிக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஓகே கேஸ், திவாகர் அவர்கள் உள்ளே போய் சில பல விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காரு. தொடர்ந்து பார்ப்போம் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா 2.0 அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே கைஸ், இன்னொரு தகவலை சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.